பயின்று சென்னை இலானிய அரபிக் கல்லூரி பேராசிரியராக பணிபுரிகின்ற மாணவி கே அப்துல் ஜமீல் ஆதி செய்தி அவர்களை கொள்வோம். अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व तआला व बरकातुहु। नहमदुहु नुसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम व फ़िल क़ुरआनिल अज़ीम, इक़रा व रब्बुकल अकरम। सदक़ल्लाहुल अलीम। वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम, मैं युरिदिल्लाहु बिही खैरन युफ़क़िहुहु फ़िद्दीन। क़ाल अलैहि सलातु वस्सलाम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। रलीना बिल्लाहि रब्बौ व बिल इस्लामि दीनौ वबी मुहम्मदन नबिय्य व रसूला। புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் ஒருவனின் மீதே உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக நாதர் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வழி நின்ற சத்திய சஹாபாக்கள், உத்தம நபி தோழர்கள், வலிமார்கள், இன்னும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணையும் பொருத்தமும் என்றென்றும் நின்று நிலவுவதாக. பாக்கியம் நிறைந்த இந்த மஜ்லிஸின் பொருட்டால் வல்லோன் அல்லாஹ் நம்முடைய எல்லாவித பாவங்களையும் மன்னிப்பானாக. நம்முடைய எல்லா நல்லமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இரவகநாதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் மீண்டும் அவர்களை நேரில் சென்று ஜியாரத்து செய்யும் வாய்ப்பை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆரம்பமாக எங்களுடைய சஹீஹுல் ஜாமியா ஹஜ்ரத் கிப்லா அவர்களுக்கும், இந்நிகழ்வை தலைமையேற்று நடத்தக்கூடிய KSOM பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்களுக்கும், வீரசோழனுடைய ட்ரஸ்ட் போர்டு நிர்வாக உறுப்பினர்கள் உள்ளிட்ட மண்ணின் மைந்தர்கள், பட்டவாக இருக்கும் கைரிகள், கைரியாக்கள், ஹாஃபிலாக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் பேச்சாம் சலாத்தினை முன்வைத்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முபாரக்கான ஒரு மேடையிலே, ஒரு முபாரக்கான ஒரு சபையிலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். 8 ஆலிம்கள், 8 ஆலிம் ஹைரியாக்கள், 34 ஆலிமா ஹைரியாக்கள், ஒரு ஹாஃபில் மற்றும் 8 ஹாஃபிலாக்கள் இந்த மேடையிலிருந்து வெளியாகுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒருவரை ஆலிமாக ஆக்குகிறான், அல்லாஹ் ஒருவரை ஹாஃபிலாக ஆக்குகிறான் என்று சொன்னால் ஏதோ நாம் மதரசாவிலே சேர்த்து விட்டோம், அவர்கள் ஓதி படித்தார்கள், அவர்கள் பட்டம் பெறுகிறார்கள் என்பது கிடையாது. அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லோருக்கும் கிடைப்பது கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவானா இல்லையா, சும்மா அவுரஸ்னல் கிதாபல் லதீன ஸஃபைனா மின் இபாதினா, நம்முடைய அடியார்களில் நாம் நாடுபவர்களை அந்த குர்ஆனுக்கு வாரிசுகளாக ஆக்கினோம். நாம் நினைத்தோம், குர்ஆனை மனனம் செய்தோம் என்று இல்லாமல் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்தான் என்ற உள்ளுணர்வு நமக்கு வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனை மனனம் செய்வது, அதை நம்முடைய கல்விலே நிறுத்துவது என்பது ஒரு அற்புதமான காரியம். அல் குர்ஆனை மனனம் செய்கிறோம், ஹாஃபில் என்ற ஒரு பட்டத்தை தருகிறோம். ஹாஃபில் என்றால் வெறுமனே குர்ஆனை மனனம் செய்தவர்களை ஹாஃபில் என்று சொல்வது கிடையாது. அந்த குர்ஆனை தன்னுடைய கல்விலே நிறுத்தி அதை பாதுகாப்பவர்களை தான் நாம் ஹாஃபில் என்று சொல்லுகிறோம்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அனைவருமே கரீம், சங்கையானவர் என்று சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது அல் குர்ஆனுல் கரீம் என்று அல்லாஹ் சொல்லுவார். சங்கையான குர்ஆன். அந்த குர்ஆனை இறக்கி வைத்த மலக்குமார்களை பற்றி சொல்லும் பொழுது கிராமின் பரரா, நன்மையாளர்கள், சங்கையானவர்கள் அதை இறக்கி வைத்தார்கள் என்று மலக்குமார்களை சொல்லுவார். அந்த அல் குர்ஆன் எழுதப்பட்ட ஏடுகளை பற்றி சொல்லும் பொழுது சுஹஃபின் முகர்ரமா, சங்கையான ஏடுகள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த குர்ஆனுக்கு சொந்தக்காரன அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் என்று தன்னை மிக கண்ணியமானவன் என்ற சங்கை என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். அந்த குர்ஆனை இறக்கப்பெற்ற ரசூலுல்லாஹை சொல்லும் பொழுது ரசூலின் கரீம் என்று சொல்லுவான். சங்கையான தூதருக்கு இறக்கி வைத்தோம். அல் குர்ஆனோடு தொட்டு தொடரக்கூடிய அனைவருக்குமே அல்லாஹ் சங்கை என்ற பெயரை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் அது குர்ஆனாக இருந்தால் அதற்கு சங்கை என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த குர்ஆனை இறக்கும் மலக்குமார்களை சங்கையான மலக்குமார்கள் என்கிறான். அதை இறக்கி வைத்த யாருக்கு இறக்கப்பட்டதோ அந்த ரசூலையும் ரசூலின் கரீம் என்று சொல்கிறான். அதை தான் இறக்கியதால் அல்லாஹுடைய கலாம் என்பதால் அதை அல்லாஹ் அக்ரம் என்று தன்னை சொல்லுகின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபக்கம் ஹாஃபில்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதிகளை நாம் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே அந்த ஹாஃபில்களினுடைய தந்தைகளுக்கு கிரீடத்தை தருவோம் என்று சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களா இல்லையா, மறுமையிலே தாஜும் மின் நூரின், நூறால் ஆன கிரீடம் அவர்களுக்கு வழங்கப்படும். குர்ஆனை 3 வருடம் 2 வருடம் கஷ்டப்பட்டு முடிப்பவர் அந்த மாணவர். ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்துகின்றார். தாஜின் மின் நூரின், ஒளியால் ஆன கிரீடம். சாதாரணமா நாம் கடையில பார்க்கக்கூடிய கிரீடம் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான் நூறால் ஆன கிரீடம். லவ்ஹு மிஸ்லு லவ்இ ஷம்ஸின், சூரியத்தினுடைய ஒளியை போன்ற ஒளி இருக்கக்கூடிய கிரீடத்தை அந்த ஹாஃபில்களினுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே சூட்டுவார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அல் குர்ஆன் தொட்டு தொடரக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் சங்கை என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஒரு சைல்ட் ரியாக்ஷனை போன்று அந்த குர்ஆனை தொடுபவர்கள் அனைவரும் கரீமாக ஆகிவிடுகிறார்கள். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய கல்விலே அல் குர்ஆன் இல்லையோ அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉன் மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து அவருடைய கல்விலே எதுவுமே இல்லையோ அவரை பார்த்து அல்லாஹ் சொல்வான் கல் பைத்தில் ஹாலியல் ஹராம், கல் பைத்தில் ஹர்பி, பாலடைந்த வீட்டை போன்று என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். குர்ஆனிலிருந்து எந்த பகுதியுமே மனனமாக இல்லையா, அந்த கல்பு ஆள் நடமாட்டம் இல்லாத இருட்டடித்த ரூம்கள் இருக்கக்கூடிய ஒரு பாலடைந்த வீடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உவமை காட்டுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஃபில்கள் நீங்கள் சங்கையானவர்கள், கைரிகள் நீங்கள் உண்மையாகவே கைரிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபஸிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு கைரை நாடுகிறானோ, யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் மார்க்க ஞானத்தை தருகிறான். இதை இப்படியும் நாம் சொல்லலாம், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் யாருக்கு கைரை நாடுகிறானோ அவர்களை தான் அல்லாஹ் கைரியாக ஆக்குகிறான். அல்லாஹ் யாருக்கு கைரை நாடுகிறானோ அவர்களை தான் அல்லாஹ் கைரியாவாக ஆக்குகிறான். வித்தியாசமான விளக்கத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கைரி என்ற பதம், அந்த வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை. கைருக்கும் லி அஹ்லிஹி வ அன கைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய வீட்டால் இடத்திலே சிறந்தவர் தான் உங்களிடையே சிறந்தவர். நான் என்னுடைய மனைவிமார்களிடத்திலே சிறந்தவராக இருக்கிறேன் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது கைர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அவர்களுடைய பெயரே கைருல் பரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஒரு நிகழ்வு ஒன்றை சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும். முஆவியத் இப்னுல் ஹகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, முஆவியத் இப்னுல் ஹகம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முழு பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து தொழுகிறார், ஜமாத்தாக தொழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறார்கள். பின்னால் இந்த முஆவியத் இப்னுல் ஹகம் மஅமூமாக நின்று பின்னால் நின்று தொழுகிறார்.
இஸ்லாத்திலே பெரிய இல்முகள் எல்லாம் தெரியாத அந்த நபர் தொழுகையிலே ஒருவர் தும்மி விடுகிறார். அதற்கு யர்ஹமுகல்லாஹ் என்று சத்தமாக சொல்லி விடுகிறார். உடனே சஹாபாக்கள் எல்லாம் கண்களை உருட்டி உருட்டி இவரை பார்க்கிறார்கள். முஆவியா இப்னுல் ஹக்கம் கேட்டார், மா ஷஅனுக்கும் தன்னுருன இலைய, உங்களுக்கு என்ன ஆனது, ஏன் என்னை இப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே சஹாபாக்கள் எல்லாம் உடனே தன்னுடைய தொடைகளிலே கைகளை வைத்து வேகமாக அடித்து காட்டினார்கள். உடனே இப்னுல் ஹக்கமிற்கு புரிந்தது, ஏதோ ஒரு தவறை நாம் செய்துவிட்டோம், தொழுகையிலே பேசக்கூடாது போல நாம் தொழுகையிலே பேசிவிட்டோம், தொழுகை முடிந்ததும் பெருமானார் நமக்கு என்ன தண்டனை கொடுப்பார்களோ தெரியாது. இப்னுல் ஹக்கமிற்கு பெருமானாரோடு பெரிய தொடர்பு எல்லாம் எதுவும் இல்லை. அப்பப்போ வருவார், 4 செய்திகளை கேட்டு செல்வார். இப்படி இருக்கக்கூடிய சஹாபிக்கு இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள் என்று தெரியாமல் யோசிக்கிறார். நம்மை திட்டுவார்களோ, அடிப்பார்களோ, அல்லது நம்மை ஏதாவது அவமானப்படுத்தி விடுவார்களோ. அவர்களே இந்த ஹதீஸை சொல்லுவார்கள். தொழுகை முடிந்தது, பெருமானாரை பற்றி சொல்லும் பொழுது இப்னுல் ஹக்கம் சொல்லுவார், மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு, இது போன்ற ஒரு ஆசிரியரை நாங்கள் பார்த்ததே இல்லை என்பதாக சொல்லுவார். மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு, இதற்கு முன்னாலும் இது போல ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததில்லை, வ பஅதஹு, இதற்கு பின்னால் நான் பார்க்க போவதும் கிடையாது என்று சொன்னார். அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு, மிக அழகாக எனக்கு சொல்லி தந்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னை அடிப்பார்களோ திட்டுவார்களோ நான் பயந்துகிட்டு இருந்தேன். சொன்னார்கள், வல்லாஹி மா கஹரனி வலா நரபனி வலா சத்தமனி, என்னை அவர்கள் திட்டவும் இல்லை, கோபிக்கவும் இல்லை, என்னை அவர்கள் அடிக்கவும் இல்லை, வலா சத்தமணி, என்னை அவர்கள் அவமானப்படுத்தவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடித்ததற்கு பின்னால் அந்த நபரை அழைத்து அழகாக சொல்லி தந்தார்கள், இன்ன ஹாதிஹி ஸலாத், நிச்சயமாக இது தொழுகை, லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉன் மின் கலாமின் நாஸ், மக்களுடைய பேச்சு எதுவுமே இங்க சரியாகாது, இங்கே மக்களுடைய பேச்சு எதுவுமே பேசக்கூடாது. இன்னமா ஹிய தஸ்பீஹுன் வ தக்பீருன் வ கிராஅத்துல் குர்ஆன், இங்க தஸ்பீஹ் ஓதப்படும், தக்பீர்கள் ஓதப்படும், கிராஅத்துல் குர்ஆன்கள் ஓதப்படும். அழகாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்த பெயர் கைர முஅல்லிம், அஹ்ஸன தஅலீம். அதே போல எங்களுடைய காலத்திலே, நாங்கள் ஓதக்கூடிய காலத்திலே எங்களுக்கு கிடைத்த கைர முஅல்லிம் எங்களுடைய ஷைகுல் ஜாமியா ஹஜ்ரத் கிப்லா அவர்கள். அஹ்ஸன தஅலீம், அவர்களை போன்ற முஆவியா இப்னுல் ஹக்கம் சொல்வதை போல, இதற்கு முன்னாலும் நாங்கள் கைர முஅல்லிமை பார்த்ததில்லை, பின்னாலும் பார்க்க போவதில்லை என்று சொன்னார். அதே வார்த்தையை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்கள் ஹஜ்ரத்தை போன்று இதற்கு முன்னாலும் நாங்கள் யாரையும் பார்த்தது கிடையாது, இதற்கு பின்னாலும் நாங்கள் யாரையும் பார்க்க போவதும் கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கைரிகள், நீங்கள் உண்மையாகவே கைரிகள் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹனஃபி மதுஹபினுடைய தந்தை அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா கொஞ்சம் உயரத்திலே குள்ளமாக இருப்பார்கள். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா கொஞ்சம் உயரத்திலே கொஞ்சம் குள்ளமாக இருப்பார்கள். ஒரு பாதையிலே நடந்து வருகிறார்கள், 2 பக்கமும் அவர்களுடைய மாணவர்கள், 2 பக்கமும் மாணவர், நடுவிலே அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, 3 பேரும் நடந்து வருகிறார்கள். அப்போது மாணவர்கள் சொன்னார்களாம், யா ஷேகனா அன்த பைனனா கன்னூனி ஃபில்லனா என்று சொன்னார்களாம். யா ஷேகனா அன்த பைனனா கன்னூனு ஃபில்லனா, எங்களுடைய உஸ்தாத் அவர்களே, நீங்கள் லனாவிற்கு எங்களுக்கு மத்தியிலே லனா என்ற அரபு சொல்லில் இருக்கக்கூடிய நூனை போன்று இருக்கிறீர்கள். லாமும் அலிஃபும் பெரியதாக இருக்கிறது, நடுவிலே உள்ள நூன் சின்னதாக இருக்கிறது. ஹஜ்ரத்தை நக்கல் செய்யும் வகையிலே அவர்களுடைய உஸ்தாதை அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சொன்னார்கள். அப்போது அபு ஹனீஃபா, ஞானம் உருவான அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக பதில் சொன்னார்கள், அன்துமா, நான் இல்லை என்று சொன்னால், அன்துமா பிதூனி லா, லாமுக்கும் அலிஃபுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நூல் இல்லை என்று சொன்னால் லா என்ற வார்த்தை தான் வரும், நீங்கள் இல்லை என்ற வார்த்தை வந்துவிடும் என்பதாக அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொல்லுவார்கள். லாமுக்கும் அலிஃபுக்கும் மத்தியிலே நூனாக நான் இருப்பதால் தான் நீங்கள் லனாவாக இருக்கிறீர்கள், இல்லை என்றால் இல்லை என்ற அர்த்தம் தரக்கூடிய லாவாக தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நூனாய் எங்களுடைய ஹஸரத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நடுவிலே நூறாய் எங்களுடைய உஸ்தாத்மார்கள் வந்தார்கள், நூறாய் வந்து எங்களை எல்லாம் லனாக்களாக மௌலானாக்களாக ஆக்கினார்கள் என்பதை நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய ஹஸரத்திலே நாங்கள் ஏராளமான அற்புதங்களை பார்த்திருக்கின்றோம்.
காலமெல்லாம் கால ரசூலுல்லாஹ் என்ற கல்வியிலேயே காலம் கழித்த கன்சூலும் ஹஜரத் கிப்லா அவர்களுடைய வாழ்க்கையில் ஆயுள் முழுக்க அவர்கள் தீனுக்காகவே செலவழிக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாங்கள் ஏராளமான செய்திகளை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய ஹஜரத்தை நாங்கள் கன்சூலும் என்று சொல்வதிலே நாங்கள் நெஞ்சை நிமித்தி கொண்டு சொல்வோம். உண்மையாகவே அவர்கள் கல்வியினுடைய புதையல் தான். எங்களுடைய ஹஜரத் கிதாபுகள் முத்தாலா செய்து நாங்கள் பார்த்தது கிடையாது. எங்களுடைய ஹஜரத் கிதாபுகள் முத்தாலா செய்து நாங்கள் பார்ப்பது கிடையாது. எந்தவித முத்தாலத்தில் கிதாப் இல்லாமலேயே எங்களுக்கு பாடம் நடத்துவார்கள். பொதுவாக உலமாக்கள் இப்படி ஆசைப்படுவார்கள், ஒரு பெரிய ஆளின் அவர்களுடைய அறை எப்படி இருக்கும், இந்த பக்கம் திரும்பினாலும் கிதாபுகள், இந்த பக்கம் திரும்பினாலும் கிதாபுகள். சமயத்துல நம்ம கூட ஆசைப்படுவோம், மை ட்ரீம் கார்னர் என்று ஸ்டேட்டஸ் எல்லாம் கூட போடுவோம். என்னுடைய ஆசை, என்னுடைய அறை இப்படி இருக்க வேண்டும். உலமாக்கள் பொதுவாகவே ஆசைப்படுவார்கள். எங்களுடைய ஹசரத்துடைய அறையை பார்க்கும் பொழுது எந்த கிதாபுகளுமே இருக்காது. ஹசரத் எழுதிய அவர்களுடைய டைரிகள், அவர்களுடைய பயான் குறிப்புகள் மாத்திரம் இருக்கும். எந்த கிதாபுகளினுடைய முத்தாலா இல்லாத ஹசரத் எங்களுக்கு மிகவும் அற்புதமாகவே இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஹசரத் ஹாஃபில் கிடையாது, ஆனால் ஹசரத் ஹாஃபில் தான். அல் குர்ஆனினுடைய 6666 வசனங்களை நீங்கள் ஓதுங்கள். சமயத்துல மஸ்ஜிதுல கூட மாணவர்கள் தொலை வைக்கும் போது ஏதாவது ஒரு பிழையை விட்டு விட்டால் பின்னால் இருந்து ஹசரத் அந்த வசனத்தை சரியாக எடுத்துக் கொடுப்பார்கள். ஹசரத்துக்கு அல்லாஹ் ஒரு அற்புதமான ஞானத்தை கொடுத்திருக்கிறான். 6666 ஆயத்திலே ஹசரத்திடத்தில் எந்த ஆயத்தை ஓடு நீங்கள் விளக்கம் கேட்டாலும் விளக்கமும் சொல்லுவார்கள், அதனுடைய அடுத்த வசனத்தையும் தொடர்ந்து பேசுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஞானம், அந்த ஞானத்தை அப்படியே அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் அல் குர்ஆனினுடைய விரிவுரை எழுதிய ஹசரத் ஒவ்வொரு ஆயத்திற்கும் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். அஸ்ஹாபு ஸபத்தை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான். சனிக்கிழமை மீன் பிடிக்க போனவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம், பனி இஸ்ராயலர்கள், சனிக்கிழமை அவர்களுடைய ஜும்மாவாக இருந்தது. இந்த நாளில் நீங்கள் மீன் பிடிக்க போக வேண்டாம் என்று அல்லாஹ் ஒரு தடையை விதித்தான். அந்த தடையையும் தாண்டி அவர்கள் மீன் பிடிக்க சென்றார்கள், குரங்காக மாற்றப்பட்டார்கள். பெரிய வரலாறு. இந்த நிகழ்வை ஹஜ்ரத் எங்களுக்கு சொல்லுவார்கள், அந்த நபர்களுக்கு அந்த சனிக்கிழமை என்று தெரிந்தது. அந்த மீனுக்கு சனிக்கிழமை என்று யார் கற்றுக் கொடுத்தார்? இது சனிக்கிழமை, இது ஞாயிற்றுக்கிழமை என்ற ஞானம் அதற்கு இருந்ததா, அல்லது அதுக்கு வேறு ஏதாவது ஞானம், மறைமுகமான ஞானம் இருந்ததா? ஹஜ்ரத் சொல்லக்கூடிய விளக்கங்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் எங்களுக்கு நடத்தக்கூடிய கிதாபுகள், அதனுடைய நினைவுகள் இன்னும் எங்களுக்கு இருக்கின்றது. அப்புலாத்துவல் அவுகாஸ், கோள்களினுடைய சுழற்சி, இன்னும் தொழுகையினுடைய நேரங்களை கணக்கிடக்கூடிய கிதாபை எங்களுக்கு நடத்தினார்கள். சிராஜியத்தில் மீராஸ், சொத்து வரவு செலவு கணக்குகள், தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு எப்படி சரியாக பிரித்து தர வேண்டும், அதனுடைய கணக்கியல் சட்டங்களையும் எங்களுக்கு படித்து தந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கிதாப் எப்படி ஆளும் தைரியர்களுக்கு ஓதி கொடுக்கப்படுகிறதோ அதே போல தைரியாக்களும் ஓதி கொடுக்கப்படுகிறது. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுவார்களே, இங்க இருக்கக்கூடியது அங்க இருக்காது, அங்க இருக்கக்கூடிய இங்க இருக்காது என்று சொல்லுவார்களே, இவர்களுக்கு இவர் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லுவார்களே, இந்த ஆளும் தைரிகளும் ஆளும் தைரியாக்களும் நிகரானவர்கள் என்பதற்காக சிராஜிகள் மீராஸ் அவர்களுக்கும் வைக்கப்பட்டிருப்பது என்ற தகவலை அறிந்தேன். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுவார்கள். இந்த மதரசாவிலே எக்கரைக்கும் எக்கரையுமே பச்சை தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஹஜ்ரத் இந்த கிதாபுகளை எல்லாம் எங்களுக்கு நடத்துவார்கள். உசூலுல் ஃபிக்ஹ் சார்ந்த கிதாபுகள், அகீதாக்கள், இஸ்லாமிய கொள்கைகள், அடிப்படைகள் சார்ந்த கிதாபுகளை எல்லாம் ஹஜ்ரத் எங்களுக்கு நடத்துவார்கள். அல் குர்ஆனினுடைய விரிவுரையை, அதனுடைய தமிழுரையை தந்த ஹஜ்ரத் தஃப்சீருல் பைலாவி என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆனினுடைய விளக்க உரையை எல்லாம் எங்களுக்கு ஹஜ்ரத் பாடமாக நடத்தினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஹஜ்ரத்தை பற்றி ஏராளமான செய்திகளை சொல்லலாம். அடுத்தடுத்த விஷயங்களை பேசுவோம். ஹஜ்ரத் எங்களுக்கு ஏராளமான அனுபவங்களை கற்றுத் தருவார்கள். வெறும் கிதாபுடைய இல்மு மாத்திரம் எங்களிடத்திலே இல்லை, ஹஜ்ரத்தினுடைய அவர்களுடைய வயதில் உள்ள எல்லா அனுபவங்களையும் எங்களுக்கும் சொல்லி தந்தார்கள். எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி எல்லாம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் மக்தப் உஸ்தாதாக போகிறீர்களா, அங்கே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு மதரசாவிலே நீங்கள் ஓதி கொடுக்கக்கூடிய அரபு கல்லூரியை உஸ்தாதாக போகிறீர்களா, அங்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு நிர்வாகத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிறீர்களா, அங்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும். ஹஜ்ரத் அனுபவத்துடன் கூடிய கல்வியை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு கவிதை சொல்லுவார், ஒரு வயதான முதியவர் அரபிலே ஒரு கவிதை சொல்வார், அலா லைத ஷபாப யஊது யௌமன் ஃபஉக்பிருஹு பிமா ஃபஅலல் மஸீபி. அலா லைத ஷபாப யஊது யௌமன், என்னுடைய வாலிபம் எனக்கு திரும்ப வர வேண்டுமே.
என்னுடைய முதுமையுடைய அனுபவத்தை அந்த வாலிபத்திடத்திலே நான் சொல்லுவேனே. முதுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாலிபம் எக்காலமும் திரும்ப வராது. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே வராத ஒன்றை ஒரு முதியவர் ஆசைப்படுகிறார், என்னுடைய வாலிபம் எனக்கு திரும்ப வேண்டுமே, வந்தால் என்னுடைய எல்லா அனுபவத்தையும் சொல்லுவேனே. சாத்தியம் இல்லாத ஒன்றை எங்களுடைய ஹஜ்ரத் சாத்தியமாக ஆக்குகிறார்கள். ஹஜ்ரத்தினுடைய இளமைதான் நாங்கள், ஹஜ்ரத் அவர்களுடைய இளமையாய் எங்களை பார்க்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய முதுமையாய் ஹஜ்ரத் அவர்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அவர்களுடைய நினைவாற்றல் மிகவும் அலாதியானது. 6666 வசனங்களையும் அவர்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில கூட தன்னுடைய அறைக்கு அழைத்து சொல்கிறார்கள், இது நீ வேலை செய்ததுப்பா என்று என்னிடத்துல சொல்கிறார்கள். ஹஜ்ரத்துக்கு நான் ஹிதுமத்து செய்த நினைவு இருக்கிறது, ஹஜ்ரத் இந்த பொருளை காட்டி இது நீ வேலைப்பாடு செய்வது என்று சொல்கிறார்கள். சமயத்துல நமக்கே தெரியல, கொஞ்சம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நினைவுக்கு வருது, ஆமா இது நம்ம செஞ்ச வேலை தான். ஹஜ்ரத்தினுடைய நினைவாற்றலை அல்லாஹ் மேலும் பலப்படுத்த வேண்டும், அல்லாஹ் அவர்களுடைய ஆயுளை மேலும் நீட்டி தர வேண்டும். இறுதியாக இந்த ஊர் மக்களுக்கு சில செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீர சோழன் மக்களே, ஒரு 2 வரிகளை சொல்லுவேன். எங்களை உருவாக்கிய நீங்கள், எங்களை ஆளுங்களாக உருவாக்கிய நீங்கள், என்றும் உங்களுக்காக துஆவிலே நாங்கள். எங்களை ஆலிம்களாக உருவாக்கிய நீங்கள், என்றும் உங்களுக்காக துஆவிலே நாங்கள். உங்களுக்கு துஆ செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற உதவிகளை செய்ய வேண்டும். முஹாஜிர்கள் மக்காவிலே எல்லா சொத்துக்களும் இருந்தது, அதையெல்லாம் விட்டுவிட்டு மதீனாவிற்கு வந்தார்கள். அங்கிருந்த அன்சாரிகள் தான் அவர்களை அரவணைத்தார்கள். அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு எப்படி அரவணைத்தார்களோ அதே போன்று நீங்கள் எங்களை அரவணைக்கிறீர்கள். அவர்கள் முஹாஜிரீன்கள், நீங்கள் அன்சாரிகள். வீர சோழன் மக்களே, நீங்கள் அன்சாரிகள், நாங்கள் முஹாஜிர்கள். அன்சாரிகளாகிய நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ததால் முஹாஜிர்களாய் நாங்கள் உங்களுக்கு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதரசாக்கள் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுமே ரஹ்மத் இறங்கக்கூடிய ஊர்கள். ரஹ்மத் இறங்கக்கூடிய எந்த ஊரிலும் அல்லாஹ் அதாபை இறக்குவது கிடையாது. சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ ஸப்பித் அக்தாமக்கும். ஈமான் கொண்ட முஃமின்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவாக இருக்கிறான், அவன் யாதொரு தேவையும் இல்லாதவனாக இருக்கிறான். அவனுக்கு என்ன தேவை இருக்க போகிறது? அல்லாஹ்வினுடைய கலிமாவை நிலைநாட்டக்கூடிய, அவனுடைய கல்வியை கற்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான் என்பது பொருள். உங்களுடைய கால்களை வளப்படுத்துகிறான், உங்களுடைய செல்வ செழிப்பை அல்லாஹ் பாதுகாக்குகிறான், பொருளாதார வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்ற பொருளை எல்லாம் அந்த வசனத்திற்கு வைக்கலாம். நீங்கள் தொடர்ந்து உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக ஓதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சின்ன உபதேசத்தை செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். ஒரு கவிஞர் அழகாக ஒரு பாடலை பாடுவார். சாலை இளந்திரையன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் பாடுவார். இன்றையை பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில், சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடிகளை பாரிடுமா, வேதனை யாவும் மறந்தது பார்த்தெடி வெற்றி கொண்டு வேண்டிய பூவிலே. மாணவர்களே, நீங்கள் ஓடக்கூடிய காலத்திலே அந்த நாளை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இன்று இலைப்பாருவோம் என்று ஒரு நாளை விட்டுவிட்டால் அந்த நாளிலே என்ன வேண்டுமானாலும் நடந்து விடலாம். 2வது வரியை சொல்கிறார்கள், சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடிகளை பாரிடுமா, ஓதி முடிப்பதற்கு முன்னால் நீங்கள் ஓய்வு எடுக்கலாமா. கடைசி வரியை சொல்லுவார்கள், சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடிகளை பாரிடுமா, வேதனை யாவும் மறந்தது பார்த்தெடி வெற்றி கொண்டேந்திய பூமியிலே. நீங்கள் பட்டம் பெறும் பொழுது உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் மறந்து விடுவீர்கள். அந்த பட்டத்தை மிக மகிழ்ச்சியோடு நீங்கள் வாங்குவீர்கள். ஆக வல்லோன் அல்லாஹ் நம்முடைய எல்லா நல்லமல்களையும் கபூல் செய்து கொள்வானாக. வீரசோழன் மக்களே, இந்த ஜாமியா, இந்த ஸ்தாபனம் உங்களை மறுமைக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய வாகனம் என்பதை நீங்கள் உணர்ந்து தொடர்ந்து இந்த கல்லூரியிலே அதிகமான ஆலிம்கள், ஆலிமாக்கள், ஹாஃபில்கள், ஹாஃபிலாக்கள் உருவாகக்கூடிய என்ன நசீபை வல்ல அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நம்முடைய எல்லா நல்லமல்களையும் அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்து கொள்வானாக. வாழும் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கும் நசீபை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.